பூண்டு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியோட காம்பு, கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். சுடு தண்ணியில் தக்காளியை போட்டு அதெல்லாம் கசக்கி வச்சுருக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த புளி தண்ணியை நம்ம இப்போ இந்த ரசத்தோடு சேர்த்துடலாம். தூள், கொஞ்சம் பெருங்காயம், கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை, ரசம் மசாலாவை போட்டு அதை நல்லா வதக்கிறோங்க. தேவையான உப்பு. ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ஒரு ரசமும் நல்லா சுட சுட இருக்குது. காரசாரமாக வெங்காயம் பூண்டெல்லாம் போட்ட ஒரு முட்டை மசாலா.